Hi everyone, Assalamu alaikum. Welcome to Isha's Kitchen. இன்னைக்கு நீங்க Isha's Kitchenல பார்க்க போறது இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதோட சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். As usual morning எழும்பினோடனே சுபஹ் ப்ரே பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் வேலை. ப்ரேயர் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு நெக்ஸ்ட் வேலை வந்து டீ குடிக்கிறது. ஸோ இன்றைக்கி ஹபி இருக்கல, ஸோ நான் வீட்டில் இருக்கிற எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் வந்து நான் டீ ஊற்ற போகிறேன். டீயில் இந்த மாதிரி பிஸ்கட்டை வந்து டிப் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் யாருக்கு சரி இருக்குதா? எனக்கு வந்து சின்னத்தில் இருக்கிற பழக்கம் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. பிஸ்கட் மட்டும் இல்லை, கேக்காக இருக்கட்டும், பன் எதுனாலும் நான் இந்த மாதிரி டிப் பண்ணி சாப்பிட்றேன். டீ குடித்து ரீஃப்ரெஷ் ஆகினதுக்கு பிறகு தான் நான் வந்து மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டாக வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது, கூட்டுறது, அதே மாதிரி ரூமில் வந்து பெட்ஷீட்ஸ் மாற்றுறது, இதுதான் என்னோட நெக்ஸ்ட் வேலை. வீடு நான் கூட்டிகிட்டு இருக்கிற டைமில் எங்களோட லில்லியோட இந்த மாதிரி ப்ளே பண்ணுறது அதுக்கு மிச்சம் பிடிக்கும். பாருங்கள், நான் வந்து ஹைட் அண்ட் சீக் ப்ளே பண்ணுற டைமில் அதை அழகாக பார்க்கும். இப்போ இவங்களுக்கு 2 years ஆகிட்டு. இது குட்டியாக இருக்கிற டைமில் நான் இந்த மாதிரி ஹைட் அண்ட் சீக் விளையாடினா நான் இருக்கிற இடத்துல மெதுவாக வந்து எனக்கிட்ட வந்து விளையாடும். பார்க்குறதுக்கு நல்ல க்யூட்டாக இருக்கும். அது எங்கள்கிட்ட 2 கேட் இருக்குது. ஒன்று ஓரியோ, நான் அதை ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருப்பேன். இது வந்து லில்லி. வீட்டில் இருக்கிற பிலா மரத்தில் இருந்து பிலாக்கா வந்து பெருசாக கொண்டு வருது. ஸோ மார்னிங் எழுப்பினோடனே அதே முறுக்கா சின்னதாக ஒரு ரவுண்ட் ஒன்று பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். லெஃப்ட் ஓவர் ஆகின சோறில் இருந்து செய்கிற ஒரு ரெசிபி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி வந்து மிச்சம் வந்து உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அதே மாதிரி கேஸ்ட்ரைட்டிக்ஸ் இருக்கிற ஆக்களுக்கு இது மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து சோறு என்ன சரி மிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வீசாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு இருக்கிற பிளேட்ஸ், டிஷ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. பாத்ரூமில் இருக்கிற ஹேண்ட் வாஷ் லிக்விட் வந்து முடிஞ்சதுனால நான் வந்து அதை வந்து ஃபில் பண்ணி வைக்கிறேன். ஹேண்ட் வாஷ் லிக்விடை பொறுத்த வரைக்கும் பாத்ரூமில் இருக்கிற சிங்க்லேயும் சரி, கிச்சனில் இருக்கிற சிங்க்லேயும் சரி, எல்லார வீட்லேயும் வந்து இருக்கக்கூடிய உண்டு. ஸோ அது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சின்னு சொன்னால் நாங்கள் வந்து முதல்ல இருந்து சல்லி கொடுத்து பொட்டிலோடு சேர்த்து வாங்குறத விட பேக்கெட்லேயும் வந்து விற்கிறதுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து முடிஞ்சின்னு சொன்னால் அந்த பேக்கெட்டை வாங்கி இந்த பொட்டிலில் வந்து ரீஃபில் பண்ணி வைக்கலும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி பெரிய வந்து 5 இல்லாட்டி 4 லிட்டர் வந்து அந்த ஹேண்ட் வாஷ் லிக்விட் வந்து விற்கிறதுக்கு இருக்குது. அதோட ப்ரைஸும் வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ், ஒரு 350 to 450 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து அது ரேட் கூடி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் வந்து அந்த பொட்டிலோட வாங்கி வச்சு முடிகிற டைமுக்கு இந்த மாதிரி ஃபில் பண்ணி கொள்வது. வெஜிடபிள்ஸோடு சேர்த்து கொஞ்சம் திங்ஸும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்தந்த திங்ஸை அந்தந்த பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பப்படம் உண்டு. இதில் பேர் என்ன சொல்கிறேன் அப்படின்னு தெரியும். நான் வந்து பூ பப்படம் அப்படின்னு தான் சொல்கிறேன். இது வந்து ஃப்ளவர் ஷேப்பில் ஒரு ஷேப்ஸில் இருக்குது, பட்டர் ஷேப் அப்படி ஒரு ஷேப்ஸில் இருக்குது. எனக்கு சரியான மாதிரி இந்த பப்படம் வந்து விருப்பம், அதனால் அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் வந்து ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் உங்களோட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து வீடியோவில் சொன்னேன் இல்லையா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் வந்து தேசிக்காய், எலுமிச்சை பழம் வந்து நிறைய வந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்க, அப்படி இல்லாட்டி வந்து வீட்டிலே வந்து மரத்தில் வந்து நிறைய தேசிக்காய் வந்து காய்ச்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை அப்படியே பிச்சுட்டு வந்து ஃப்ரிட்ஜிலேயோ வெளியே வச்சிங்கன்னு சொன்னால் காஞ்சி வேஸ்ட்டாக போகும். எப்படியும் வந்து எங்களுக்கு அதை யூஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த செய்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த லிக்விடை வந்து வேற எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிச்ச நாளைக்கு வந்து வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் நிறைய லைம் வந்து வாங்கிட்டு வந்துருந்ததுனால நான் என்ன செஞ்சேன், இதை இந்த மாதிரி கட் பண்ணி அதில் இருக்கிற அந்த ஜூஸை வந்து செப்பரேட்டாக எடுத்து, அதில் சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு செப்பரேட்டாக எடுத்து நாங்கள் வந்து வீட்டில் வந்து வீசுறதுக்கு வச்சிருக்கிற ஏதாவது பிளாஸ்டிக் எம்டி பாட்டில்ஸ் இருக்கும் தானே, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸாக இருக்கட்டும், ஏதாவது எம்டி பாட்டில்ஸ் வந்து எங்களோட வீட்டில் இருக்கும் தானே. ஸோ அந்த பாட்டிலில் வந்து நான் இதை வந்து ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1 monthக்கு மேலே பழுதாகாமல் எங்களுக்கு இருக்கும். ஸோ தேசிக்காய் வந்து நீங்கள் முழுசாக வந்து வச்சிங்கன்னு சொன்னால் எப்படியுமே கொஞ்சம் நாளில் அதில் தோல் வந்து காஞ்சி வேறு ஜூஸை வந்து எங்களுக்கு எப்படியும் யூஸ் பண்ணுறதுக்கு இயலாத மாதிரி ஆகிடும். ஸோ இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். அதனால் இதை நான் உங்களோட ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்தேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுக்கு பிறகு நான் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு போட்டேன். ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணுற டைமில் புது ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் கையால் கழுவினதுக்கு பிறகு தான் வாஷிங் மிஷினில் போட்டு ட்ரை பண்ணுவேன். டிரெக்டாக நான் வந்து புதுசாக இருக்கிற உடுப்பெல்லாம் வந்து டிரெக்டாக போட்டு வாஷ் பண்ணுறதில்ல. என்ன சொன்னால் ஃபேட் ஆயிரும். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் எங்களோட கிச்சனில் இருக்கிற சிங்கை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். அதை உங்களோடையும் வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தேன். எங்களோட சிங்க் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லேருந்து செப்பரேட்டாக தான் இருக்குது. அதோட வந்து அதில் வாலுக்கு நாங்கள் வந்து டைல் பிடிச்சும் இருக்கல. அந்த வாலில் வந்து வெள்ளை கலர் வந்து பெயிண்ட் தான் அடிச்சிருக்கு. ஸோ வந்து வெசல்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற டைமில் வந்து இந்த இடம் வந்து இதை நான் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன், என்ன நான் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு வாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து பேக்கிங் சோடா தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அந்த பேக்கிங் சோடா ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் சேர்த்து கொண்டதுக்கு பிறகு நாங்கள் வந்து டிஷ் வாஷ் பண்ணுற அந்த லிக்விடையும் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி அதோட சேர்த்துக்கொள்ள போகிறேன். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கு பிறகு இதை நான் வந்து இப்படி ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்து அதை வந்து கொஞ்சமாக வந்து தொட்டு அந்த டர்ட் இருக்கிற அந்த வாலுக்கு மேலால் இந்த மாதிரி நல்லா வந்து வச்சு ஸ்க்ரப் பண்ணி விட போகிறேன். டர்ட் இருக்கிற இடமெல்லாம் இந்த மாதிரி அந்த பேஸ்ட்டை தொட்டு நல்லா ப்ரஷ்ஷால் வந்து ஸ்க்ரப் பண்ணி விட போகிறேன். ஸ்க்ரப் பண்ணதுக்கு பிறகு தண்ணியால் வந்து கழுவி விட்டதுக்கு பிறகு அதில் இருக்கிற ஊற்று எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கழுவி போயிடும். அதுக்கப்புறம் நல்ல வால் வந்து நாங்கள் பெயிண்ட் அடித்த டைமில் எப்படி வெள்ளையாக இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். எப்படியுமே கிச்சனில் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிற இந்த மாதிரி இடங்கள் வந்து எப்படியுமே டக்குன்னு வந்து டர்ட் ஆகும். என்ன சொன்னால் கிச்சனில் வந்து எப்பயுமே வந்து வேலை நடக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ சமைக்கிற டைம் வைக்கலாம், வாஷ் பண்ணுற டைம் அதில் இருக்கிற அந்த சாப்பாடு இந்த மாதிரி டர்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் பட்டுச்சுன்னு சொன்னால் டக்குன்னு வந்து அழுக்கடையும். அதே பேக்கிங் சோடாவையும் டிஷ் வாஷையும் வந்து மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி செஞ்சு கிச்சன் வந்து கவுண்டர் டாப்ஸுக்கு மேலாலையும் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். எங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு மேலால் நாங்கள் இந்த மாதிரி பிளாக் கலர் டைல் வந்து பிடிச்சிருக்கோம். ஸோ நாங்கள் குக் பண்ணுற டைமில் அந்த எண்ணெய் வந்து பிசுப்பு தன்மை வந்து எப்படியுமே வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து படும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி அந்த பேஸ்ட்டை வந்து ப்ரஷ்ஷால் வந்து தொட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட போகிறேன். கவுண்டர் டாப் மட்டும் இல்லாமல் கேஸையும் வந்து நான் இந்த மாதிரி அதே பேஸ்ட்டை கொண்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி விட போகிறேன். இந்த கேஸுக்கு மேலால் கண்ணாடி இருக்கிறதுனால அதுக்கு மேலேயும் வந்து இந்த ஆயில்டு அந்த பிசுப்பு தன்மை அதே மாதிரி சாப்பாடு அந்த கரையெல்லாம் இருக்கும். அதையும் நல்லா இந்த ப்ரஷ்ஷால் வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட போகிறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில் வந்து ஒரு ஸ்பாஞ்சை வச்சு நாங்கள் ஸ்க்ரப் பண்ண எல்லா இடத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட போகிறேன். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு பாருங்கள் இவ்வளோ டிஃப்ரெண்ட் விளங்குதுன்னு சொல்லி. அந்த கவுண்டர் டாப்லேயும் சரி கேஸ்லேயும் சரி ஒரு ஷைன் தன்மை ஒன்று விளங்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பேக்கிங் சோடா டிஷ் வாஷோடு சேர்த்து கொஞ்சமாக வெனிகரும் சேர்த்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். நான் வந்து வெனிகர் சேர்க்கல, நீங்கள் வெனிகர் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு மேலால் கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து தூவி விட்டு அதுக்கு மேலால் கொஞ்சமாக டிஷ் வாஷையும் வந்து மேலால் வந்து லைட்டாக வந்து தூவி விட்டு அதை நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன். பார்க்கும்போதே விளங்குது அதில் இருக்கிற அந்த உப்பு கரை எவ்வளோ அழகாக வந்து போகுது அப்படின்னு. ஸோ க்ளீன் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு பாருங்கள் சிங்க் வந்து எப்படி வந்து பளபளப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சிங்க்குக்கு மேலே இருக்கிற அந்த வாலையும் பாருங்கள் எவ்வளோ வந்து ஒயிட்டாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து காட்டின வீடியோக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த க்ளீனிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வந்து நான் வந்து லஞ்ச் குக் பண்ணுற டைமில் வந்து வட்டக்காய் வந்து சமைச்சிருந்தேன். ஸோ அதில் சீட்ஸ் எல்லாம் வந்து நான் வேறையாக எடுத்து காய வச்சேன். காஞ்சதுக்கு பிறகு இதையும் மாட்டி பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறேன். நைட் வந்து நாங்கள் பீஃப் தக்கடி செஞ்சுருந்தோம். ஸோ இப்படி தான் இன்றைய நாள் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ உங்களோட நான் வீடியோவில் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நான் போடுற வீடியோஸை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Isha.